டேய், அதாவது வீட்டுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ இருந்தால் ரன் பண்ணலாம் ஃபேமிலியை? இப்போ நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ராஜா மாதிரி இருக்கலாம். சரி சரி. காணாது. ஏன் காணாது? விர செலவு அப்படி இருக்கு, விலைவாசி அப்படி இருக்கு. நம்ம இப்போ கடன்லன்னு வச்சுக்கோ, ஒரு 500 ரூபா வச்சு கூட முடிச்சிடலாம் பாத்துக்க. சரி. ஆனா குடும்பம் பிள்ளை குட்டி நாயிட்டுன்னு வச்சுக்கோ, இங்க நல்லா இருப்பான், காலையில நல்லா இருப்பான், சாயந்தரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும். ஆமா, அது ஒருத்தனுக்கு இல்லை 2 பேரும் தூக்கிட்டு போகணும். அங்க 1000 2000 பில்லு. சரி, ஏதாவது ஒண்ணு வந்துடும். அது இல்லாம லோனு அது இது எல்லாத்தையும் கட்டணுமா? லோன் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தினம் 500 1000க்கு வேலை பார்க்கோம். ஒரு பெரிய செலவு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு லோன் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஒண்ணு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம எப்படியும் எடுத்து ஆகணும். ஆமா, அது பிறகு 2 வருஷத்துக்கு கட்டணும். ஆமா, அதை இதை எடுத்துட்டோம் இன்னொன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டே இருக்குமே தவிர கடன் இல்லாத வாழ்க்கை என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் நிம்மதி. ஆனா அது வராது. ஏன்னா இப்ப பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் இடத்துல அவங்கள படிக்க வைக்கணும். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அதே சேர்க்க மாட்டாளுவேன். எனக்கு அங்கதான் சேர்க்கணும், பிரைவேட்ல தான் சேர்க்கணும். என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசும் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாளுவேன். ஆமா, நம்ம சேர்த்து தான் ஆகணும். இல்லைன்னா வீட்டுல இருக்க முடியாது. இருக்க முடியாது. அவர் அங்கே சேர்க்கணும். அவன் மாசம் வருஷத்துக்கு 50 40 அதையும் கட்டணும். எவனையாவது லோன் வாங்கி அதையும் கட்டணும். அப்புறம் அதை 2 வருஷத்துக்கு கட்டணும். அவனுக்கு படிப்பு யாராயிரம் கடைசி ஆம்பளை பையனா இருந்தா படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா நகை சேர்க்கணும். எப்படியும் கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கவே இருக்காது. சரி, இதான உன்னோட பேச்சு. ஆமா, அதாவது நம்ம இந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்கவங்களுக்கு நம்ம வந்து அன்னாடங்காட்சி அண்ணனுக்கு வேலைக்கு போனாதான் பைசா. ஒரு நாள் உடஞ்சல வீட்டுல இருந்தா வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா, 10 ரூபாய் ஏதாவது சேமிச்சு வைக்கணும். சேமிச்சா நாளைக்கு நிம்மதியா இருந்துடலாம். சரி பாப்போம்.